விருச்சக ராசிக்காரங்க, விருச்சகத்துக்கு பஞ்சம சனி. பஞ்சம சனி என்றால் என்ன? 5ஆம் இடத்துக்கு வராரு. அதே சமயம் ராகுவானவர் 4இல் வருகிறார், கேதுவானவர் 10ஆம் இடத்தில் வருகிறார், குருவானவர் அஷ்டமத்தில் வருகிறார். எல்லாமே நல்லா இருக்கும். தனம் பெருகும், வாக்கு பெருகும், குடும்பம் பெருகும், சுபிட்சம் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். கடன் பற்றாலும் புதிய கடன்கள் ஏற்பட்டாலும் அது வீடு வாங்கிறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, வீடை புதுப்பிக்கிறதுக்கு, குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் தேக ஆரோக்கியத்தை சனி மாறின உடனே முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ராசியில் மிதுனம் வர மாதிரி விருச்சகம் வரும். செஞ்சுட்டு குறிப்பாக ஹார்ட் செக்கப் பண்ணிக்கோங்க. பிளட்டில் எல்லாமே நார்மலாக இருக்கான்னு ஃபுல் மாஸ்டர் செக்கப் உங்கள் ஃபேமிலி டாக்டர் வச்சு பண்ணிவிடுங்க. அது அவர் என்னத்துக்கு இது பண்ணுறீங்கன்னு கேட்டால் கூட, இல்லை சாமி, இல்லை டாக்டர், எனக்கு இது மாதிரி ஒரு மனத்தில் தோணுது, நான் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்களும் அபிராம எந்தாதியில் இருக்கக்கூடிய, ஏன்னா 5ஆம் இடத்துல சனி வராருல, பிள்ளைங்களோட தான் சண்டை போட சொல்லும், பிள்ளைகளை பற்றி குறை சொல்லும், பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும். அது வராமல் இருக்க அபிராம எந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை நீங்களும் படிக்கிறது விசேஷமான அமைப்பும் அனுகூலத்தை தரும். லாபம் நிச்சயமாக ஏற்படும். செலவுகள் அதிகமானாலும் அதுக்கேற்ற பண வரவு கண்டிப்பாக வரும். விருச்சிக ராசி பெண்களுக்கு யோக பலங்கள் அதிகமாகவும், 1 லட்ச ரூபாய் நகை வந்தாலும் வாங்கக்கூடிய ராசிக்காரர்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பார்கள். தாய் வழி உறவுகளை கவனமாக பார்த்துக்குங்க. தந்தை வழி உறவுகளை கவனமாக பார்த்துக்குங்க. பெற்றோர் பெரியோர் தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க. இரத்த பந்த உறவுகள் இடத்துல கேவலமாக பேசுறது, திட்டுறது, அவர்கள் மன வருத்தப்படி பேசுகிறதெல்லாம் தயவுசெய்து இந்த சனி பயிற்சியில் செய்யாமல் இருப்பது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தை தரும். நீங்கள் ஒரு கையை நீட்டினீர்கள் என்றால் அவர் உங்களுடன் அரவணைத்துக் கொள்வார்கள். பழைய பகைகள் எல்லாம் மறந்து போய் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி விருச்சிகத்திற்கு.